ஆன்டிபாஸ், அந்திப்பா, அந்திப்பா, ஆன்டிபாஸ் அவரை குறித்து வெளிப்படுத்தல் 2ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ரெவலேஷன் 2:13. பெர்காமு சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக எழுதி அனுப்பும் கடிதம். என்ன சொல்கிறார்? உன்னுடைய கிரியைகளை அல்லது உன்னுடைய செயல்பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய் என்றால் சாத்தானுடைய சிம்மாசனம் இருக்கிற இடத்தில் தான் நீ இருக்கிறாய். ஆனாலும் என்னுடைய பெயரை நீர் மறுதலியாமல் உண்மையாக என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்கிறாய். நீ இருக்கிற நாட்கள் என்ன தெரியுமா? மை ஃபெய்த்ஃபுல் மாட்டையர். அண்டர்லைன் பண்ண ஆண்டவரே ஒருவரை பார்த்து மை மாட்டையர்னு சொல்லல, மை ஃபெய்த்ஃபுல் மாட்டையர் சொல்றார். என்னுடைய உத்தம இரத்த சாட்சி அப்படிங்கிறார். என்ன சாட்சி பாருங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? இரத்த சாட்சியாய் மரித்தேன் என்பதை விட ஆண்டவருடைய உத்தம இரத்த சாட்சியாய் நான் மரித்தேன். அவன் உங்கள் நடுவிலே அவன் கொலை உண்ணப்பட்டான். மை ஃபெய்த்ஃபுல் மார்ட்டிர். இந்த பெர்காமோஸ், இந்த பொதுவாக இந்த 7 சபைகளும் சபையின் 7 திருச்சபையின் 7 காலங்களை குறிக்கின்றன என்பது ஒரு சிலரது கருத்து. அதற்கு சில இடங்களிலே நான் உடன்படுகிறேன். எதுவுமே இதுதான் சாதிப்பதற்கு இல்லை. அது ஒரு பாணியிலே படிப்பதற்கு வசதியாக இருக்கும். எபேசு சபையிலிருந்து லவோதிக்கா சபை வரைக்கும் எப்படி எபேசு சபையிலே ஆண்டவர் குத்து விளக்குகளின் நடுவில் இருந்தவர், சபையானது சீர்குலைந்து கடைசியாக வெளியே நின்று அவர் தட்டி கொண்டிருக்கிறார். நடுவில் இருந்தவர் தெருவில் இருக்கிறார். அதான் அந்த சபையினுடைய இரக்கத்தினுடைய சாட்சி. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படி தான் போகும். இன்னும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட அதுக்கிட்ட வந்துடுச்சு. வெளியே தான் நிற்கிறார். ஆனால் உள்ள ஆராதனைகள் நடக்கும், ஸ்தோத்திரம் நடக்கும், பிரைசன் என்னெல்லாமோ நடக்கும் உள்ள. பட் ஆள் எங்கே? அவர் வெளியே இருந்து தட்டி கொண்டு. ஸோ அதுதான் திருச்சபையினுடைய வரலாறு என்பதில் எனக்கு அந்த கருத்திலே உடன்பாடு உண்டு. அநேக வேத பண்டிதர்களும் அவ்விதமான வியாக்கியானத்திற்கு ஒத்துப்போகிறார்கள். ஆனால் அதுதான் சொல்லி நான் சாதிக்க மாட்டேன். அது ஒரு அடையாளம், ஒரு முன்னடையாளம் என்று நான் நினைக்கிறேன். அதில் இந்த பெர்காமு சபை என்பது சபையின் அதிமோசமான துன்புறுத்தலின் காலம். டேஸ் ஆஃப் பெர்சிக்யூஷன், கிரேட் பெர்சிக்யூஷன் சொல்லுவாங்க. மகா பெரிய துன்புறுத்தலின் காலம். உத்தரவு காலம்னு சொல்லலை, துன்புறுத்தலின் காலம். அதுதான் அந்த பெர்காமு சபையினுடைய அந்த காலத்தில் நடந்தது. அவர் இருக்கிற இடங்க, சாத்தான் எங்கே இருக்கிறானோ அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சாத்தான் இருக்கான். அந்த வசனத்தை பாருங்க 13. யூ ஆர் டுவெல்லிங் வேர் சேட்டன்ஸ் த்ரோன் இஸ். கீழே வந்து யூ ஆர் டுவெல்லிங் அண்ட் சேட்டன் இஸ் ஆல்சோ டுவெல்லிங் தேர். அது ரெண்டும் அந்த அழுத்தத்தில் அங்கே வரும். சிம்மாசனம் போட்டு சாத்தான் உட்கார்ந்து இருக்கிற ஊரில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? இந்தியா. அதானே? இன்றைக்கு நம்முடைய எத்தனை இந்திய சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு மாதமும் இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியுமா? தமிழ் திருச்சபை அதை அறியுமா? பெந்தைக்கோஸ்தே வட்டாரங்களிலே இதை குறித்த சவால் உண்டா? மாதத்திற்கு ஒரு முறையாவது இரத்த சாட்சி மரணமாக அடைகிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்கோம், என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவன் அங்கே உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறான். கணவனை ஊழியத்திற்கு காலையில் அனுப்பி விடும் பொழுது அவர் வருவாரா என்று வரமாட்டாரா என்று சந்தேகத்தோடு அநேக மிஷனரி சகோதரிகள் தங்களுடைய கணவர்களை அனுப்பி வைக்கிறார். நானெல்லாம் அப்படிப்பட்ட இடங்களிலே வாழ்ந்தவன். தலையறிவினால் பேசவில்லை. நேரில் கண்டதும் கைகளினால் தொட்டதும் அதை வைத்து நான் பேசுகிறேன். அன்று என்ன அழகாக சொல்றாரு பார், என்னுடைய உத்தம இரத்த சாட்சி, மை ஃபெய்த்ஃபுல் மார்ட்டிர். இன்னைக்கு இந்தியா அப்படிதான். 12 மாநிலங்களுக்கு மதமாற்ற தடுப்பு சட்டம் வந்துவிட்டது மட்டுமல்ல, அமுலாகிவிட்டது. சட்டம் வரும், பட் அது அமுலாகணும். லோக்கல் அதை வந்து எல்லா அஃபிஷியல்ஸும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். 12 மாநிலங்களுக்கு வந்துடும். தமிழ்நாடு அந்த வரிசையில்
வெகு விரைவில் சேர இருக்கிறது. அப்போதான் நமக்குள்ள ஒற்றுமை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு நான் உதவி, எனக்கு நீ உதவி, நம்ம ஒருத்தர் அப்போ தான் கட்டிப்பிடிப்போம். ஆதி திருச்சபையிலே உபத்திரவம் வந்த உடனே அப்போஸ்தலர் இல்லாத அத்தனை பேரும் புறப்பட்டு சென்றார் ஊழியம் செய்வதற்கு. அப்போஸ்தலர் 8:1. அந்த காலத்திலே எருசலேமில் இந்த திருச்சபைக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்றெல்லாரும் எங்கும் சிதறிப்போய் சுவிசேஷத்தை, நான் அந்த சங்கை ஊதிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக நான் அந்த சங்கை ஊதுறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பாஸ்டர்மா 50% மேலே இந்த பெட்டிக்கடையை மூடிட்டு போங்கப்பா வட இந்தியாவுக்கு நான் ஊதிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நான் இப்படி சொன்னதுனால அநேக விரோதிகளை சம்பாதித்திருக்கிறேன். பட் அந்த சங்கை நான் கடைசி வரைக்கும் ஊதுவேன். அங்கே தேவை இருக்குது. சரியானபடி இந்த சவாலுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால், அப்போஸ்தலர் 1:8 நாம் கீழ்ப்படியாவிட்டால், அப்போஸ்தலர் 8:1 நமக்கு நடக்கும். 1:8 என்ன? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், வசனத்தை ஒழுங்கா சொல்லுங்க, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடை எல்லை வரை, கடை பரியந்தாலும் இப்போ யாருக்குமே புரியாது, கடை எல்லை வரைன்னு சொல்லுங்க, கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். பட்டம் போட்டு கொடுத்தார்ல. இப்படி இவங்க என்ன பண்ணாங்க? எருசலேமிலேயே உட்காந்துட்டாங்க. உட்காந்து தினந்தோறும் அப்பம் பிற்கும் ஆராதனை, நல்லா தான் இருக்கும். தினந்தோறும் வீடுகள் தோறும் ஜாலி, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தாரு, நான் 3 வட்டம் போட்டு கொடுத்துருக்கேன், இவன் 1 வட்டத்துக்குள்ளே உட்காந்து. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சொன்னனே, அப்படியே விரிந்து செல்லணுமே, அதிர்வலைகள் போகணுமே, போலையே. பார்த்தாரு, அடி மிகுந்த இது. அப்போ எல்லாம் சிதறடிக்கப்பட்டு, அதனால தான் சுவிசேஷம் உலகம் போகிறான். நான் விரும்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய உபத்திரவ காலம் வரவிருக்கிறது. தமிழ் திருச்சபைக்கு ஒரு பெரிய உபத்திரவ காலம் வர. ஏன் தெரியுமா? இவங்க கெட்டவங்கனால இல்லை, இவங்க போக வேண்டியது. அது வந்துச்சுன்னா எல்லாம் சிதறடிக்கப்பட்டுரும், எல்லாம் கடைகளை மூடிட்டு போயிடும். அது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசனுடைய புத்திரனும் அல்ல, திருவசனத்தை நம்புகிறவன். 1:8 கீழ்ப்படியலைன்னா 8:1 நடக்கும். நெடுகவே ஆண்டவர் செய்திருக்கிறார். செல்ஃப் சென்ட்ரட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு, அப்படியே உட்கார்ந்துருந்தாங்கன்னா அடிச்சிடுவார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் உலகம்தான் அவருடைய பாரம். உலகமே நிலம் இருக்கா, உலகம்தான் அவருக்கு பாரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில். We should love the world which God loved. அந்த பரந்த தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். We should have the world vision, not the worldly vision. அது எப்போ நமக்கு இருக்கணும். நீங்கள் எல்லாம் ரெடியாக நீங்கள் படிங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் பைபிள் படிங்க, தமிழ் பைபிளோட பக்கத்தில் இங்கிலீஷ் பைபிள் வச்சு படிங்க. ஹிந்தி படிக்கிற வேண்டிய முடிய இடங்களில் ஹிந்தி படிங்க, ஹிந்தி கிளாஸுக்கு போங்க. திடீர்னு ஆண்டவர் உங்களை சிதறடிப்பார். அப்போ போய் அங்கே உனக்கும் பேப்பர் எனக்கும் பேப்பர்னு சொல்லி நிற்கக்கூடாது. உங்கள் வாய் திறந்து நீங்கள் சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும். தெரிந்த வசனங்களையாவது யோவான் 3:16, யோவான் 1:12, யோவான் 3:3, இப்படி வசனங்களை எல்லாம் நீங்கள் பிற மொழிகளிலும் நீங்கள் மனனம் செய்ய வேண்டும். நாளைக்கு அவை உங்களுக்கு கை கொடுக்கும். தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு அன்பு கூர்ந்தாருன்னு பைபிள் இல்லை, இந்தியாவின் மீது இவ்வளவு அன்பு கூர்ந்தாருன்னு பைபிள் இல்லை, உலகத்தின் மீது இவ்வளவாய் அன்பு. அதான் வில்லியம் பூத்னு ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவர் சால்வேஷன் ஆர்மியினுடைய ஃபவுண்டர், ரஷ்யனிய சேனைன்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஃபவுண்டர். அவருடைய ஃபோட்டோ இப்படி தான் ஒன்று இருக்கும், கவலையோடு உட்காந்து. எப்பொழுதும் ஒரு பாரம் உள்ள ஒரு எரேமியாவது மறைபடங்களிலே புலம்பிக்கொண்டே இருக்கிறாள். அவர் தான் அந்த இயக்கத்தை பெற்றெடுத்தார், ரட்சணிய சேனை.
அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Some people want to live within the sound of a church bell, but I would keep a rescue center at the gate of hell அப்படின்னார். பலர் ஆலய மணியின் ஓசை கேட்கும் இடத்தில் அமர்ந்து தங்கியிருக்க விரும்புவார்கள். நானும் நரகத்தின் வாசலில் ஒரு சாவடி அமைத்து நரகத்திற்கு விரைவோரை தடுத்து நிறுத்துவேன்னு சொன்னார். இதான் ஏன் தரிசனம்? இதான் தரிசனம். ஆலயமணி ஓசை கேட்கிற இடத்துல இருந்து என்ன பண்ண? அதான் தரிசனம். நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த மிடில் ஏஜில் இருக்கிறீங்க. என்னுடைய இருதயம் உங்கள் பால் வருகிறது. நான் ஒரு மிஷினரி ஊழிய தலைவன். ஆயிரங்களை மிஷினரி பணிக்கு எழுப்பிவிட்டு அனுப்பி வைத்தவன், அவர்களை பராமரித்தவன். ஏட்டுச்சொரக்காய் அல்ல, அனுபவத்திலிருந்து நான் பேசுகிறேன். உங்களில் பலரை கர்த்தர் நிச்சயமாக பிற மாநிலங்களுக்கு அனுப்புவார். அதற்கு ஆயத்தப்படுங்கள். எகிப்தில் இருந்தால் உப்பாசி மொழி பேச யோசேப்புக்கு தெரிய வேண்டும். பாபிலோனில் இருந்தால் கல்தையன் மொழி பேச தானியருக்கு தெரிய வேண்டும். இதுதானே அவங்க எல்லாம் படித்தாங்கல்ல, அந்த மொழியெல்லாம் படித்தாங்கல்ல. அப்போ தான் நம்ம வந்து இந்தியாவிற்கும் உலகத்துக்கும் ஆண்டவரே இந்தியாவில் சந்தியும் நம்ம ஜெபம். ஆண்டவர் நம்மகிட்ட பார்த்து பதில் கொடுக்குறாரு அந்த ஜெபத்துக்கு. விசுவாசிகளே இந்தியாவில் சந்தியுங்கள்ங்கிறார். அப்படிதானே? யார் போய் சந்திக்கணும்? நம்ம தான் போய் நம்ம செய்ய வேண்டியதை மாற்று மலத்துக்கு போட்டுருவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வகின்னு சொல்லி நம்ம தானே சொல்லணும். இந்தியாவை சந்திக்க வேண்டியது யார் பொறுப்பு? விதைக்காத இடத்துல அறுக்க முடியுமா? விதைக்கவே இல்லையே. ஒரு சந்தியம்னா என்ன சந்தியம்? அது எமிலன் அழகாக பண்ணாங்க. சிந்திப்பி அழகாக பண்ணாங்க. அதான் அது தரிசனம். அந்த பாட்டை அடிச்சுக்க முடியலையே. இன்னைக்கு எவ்வளோ பாட்டு வருது. அதே திருப்பி உன்னால் இல்லையா அல்லது சியோன் அல்லது பரம எருசலேம், இதை விட்டால் நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. அல்லது இடையில அல்ல இல்லையா, வேறு ஒன்றுமே இல்லையா? தரிசனமே இல்லையா? தரிசன பாடல்கள்லாம் எங்கே? ஏன் வாலிபர்கள் நீங்கள் ஏன் தரிசன பாடல்கள் கொண்டு வரல? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தரிசன சுடராகுங்கள். ஈச் ஆஃப் யூ பிகம் அ ஃப்ளேம் ஆஃப் விஷன். தரிசன சுடர். இரத்த சாட்சிகளின் காலம் கடந்து போகவில்லை. அவன் உத்தமமாயிருந்தான். தன்னுடைய உபதேசத்திலும் உத்தமமாயிருந்தான். ஏன்? அங்கே பிலேயாமின் உபதேசம் இருந்தது. நிக்கோலைட்டன்ஸினுடைய உபதேசம் அங்கே இருந்தது. இவை இரண்டுக்கும் தப்பி அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். அந்த கான்டெக்ஸ்டை பாருங்க. He did not listen to the doctrine of Balaam. He did not give heed to the doctrine of the Nicolaitans. But he died as a martyr for his true faith. டாக்டரின் மட்டுமல்ல, தன்னுடைய டெஸ்டிமனி, என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல். இப்போ சொல்லுப்பா, கடைசி நிமிஷம் இப்போ நீ சொல்லு, உன்னை விட்டுறேன், பிற வேணா நீ போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு. 80 வயசு போலிக்கார் அவர்கிட்ட கேட்குறாங்க, 1 வேர்ட் சொல்லுங்க, இப்போ விட்டுறேன். 80 வருஷம் நான் என் ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு தீமை செய்யலையே, நான் அவரை எப்படி பார்த்தேன்? நம்ம எல்லாரும் அந்த வம்சாவளி தானே. இரத்த சாட்சிகளின் ரத்தம் தானே திருச்சபையின் வித்து என்று நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம் அல்லவா? அந்த வித்துக்கள் தானே நாம். அப்படியானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? The blood of martyrs is the seed of the church. அதனால்தான் வெளிப்படுத்தல் 2:10 அழகான அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாய் இரு. இருக்கா? பி ஃபெய்த்ஃபுல் unto death. நம்ம எங்கேயோ ஆரம்பித்தோம், கடைசியில் டெத்துக்கு வந்துட்டோம். பி ஃபெய்த்ஃபுல் unto death. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை
வாடாத அந்த கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம்.